தவசிகள் எல்லாம் தவ ஞானிகள் எல்லாம் காசியில இருந்து கன்னியாகுமரி வரையிலும் கால்நடையா நடப்பாங்க. வடக்க காசியில இருந்து தெற்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கணும்னா ரோடுகளும் சாலையும் குண்டும் குழியுமா இருந்திருக்கு. அப்போ நடவயணத்துக்காண்டி பக்கத்துல மரக்கன்றுகளை வைத்தான் நிழல் கொடுக்காதான். அதனால தான் அண்ணா குச்சாலும் ரோடு போட்டார், குச்சாலும் ரோடு போட்டார், குளிர்ந்தால் அங்கண்ணை நட்டி வைத்தார், அண்ணா பாவநாசம் ரோடு போட்டார், ரோடு போட்டார், படர்ந்தால் அங்கண்ணை நட்டி வைத்தார், என்ன திருநெல்வேலி ரோடு போட்டார், ரோடு போட்டார். அவர்கள் நெல்லி மர கன்றை வைத்தார், நாகராஜன் நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணி. அப்படி என்ன தானம் செய்தாலும், என்ன தர்மம் செய்தாலும் அவக்கு ஏதாயினும் குழந்தை இல்லை, ஏதாயினுக்கு குழந்தை இல்லை. எவ்வளவோ தான தர்மங்கள் அள்ளி செலவு செய்து பார்த்தாலும் அதுவே ஒரு பலாபலம் இல்லையே. அதாவது நாகராஜனும் நாகக்கண்ணியும் காதத்திற்கு காதவழி கல்மண்டபம் கட்டி வச்சு பார்த்தாங்க. தூரதுளையை சுமப்பவருக்கு சுமைதாங்கி, ஆண்டி பரதேசியர்களுக்கு அன்ன சத்திரங்கள். இன்னைக்கு பாவூர் சத்திரம்னு ஏன் பேர் வந்து தெரியுமா? அந்த காலத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய அன்ன சத்திரம் இருந்திருக்கு. ஆமா, உண்மைதான். விஎம் சத்திரம்னு இருக்கு, சத்திரம் இருக்கு, இருக்கு. இது ஃபுல்லாமே சத்திரம் கட்டி வைத்ததாலதான். அப்படியெல்லாம் நாகராஜனும் நாகக்கண்ணி எவ்வளவோ தான தர்மத்தை செய்தும் ஏந்தம் பிள்ளை. அப்போ நாகராஜன் சொன்ன, அம்மா தீராதவனையை தீர்க்கணுமானா தெய்வம் ஒருவரால் தான் முடியும். நீ பிள்ளை இல்லையேன்னு கவலைப்படாத, பகவானை நோக்கி தவம் இருக்க போற. அம்மா ஏ நாகக்கண்ணி, நான் தவம் இருந்து வர வரைக்கும் இந்த நாகலோகத்தை நீ பார்த்துக்கோ. தாயி உன் பொறுப்பு தான். அப்படி என்று நாகராஜ மன்னன் தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே வருகின்றான் பாருங்கோ. ஒரு தவம் வேடம்னா, ஒரு சாமியை நோக்கி தவம் இருக்க போறோம்னா அதுக்குரிய ஆடை ஆவரணத்தோட போகணும். ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா இன்னைக்கு ஏன் சாரம் கட்டிட்டு போகலான்னு சொல்லுதாங்க. தெய்வங்களுக்குரிய மதிப்போடு இன்னைக்கு நம்ம சாமியை நினைச்சு தவம் இருக்க போறோமே என்று தவ வேடம் எடுத்தான் நாகராஜன். எப்படி எடுத்தான் பாருங்கோ. என்னையே முடியறைக்கு மொட்டவோள், முடியறைக்கு மொட்டவோள், காததில செம்புவா, அரையதில காவிவே, களத்தில் ருத்திராட்ச மாலவோ, சிவசிவா என்று சொல், சிவசிவா என்று சொல், திருநீர பூசுவா. அப்போ நாகராஜ மன்னந்தா தவம் இருக்க வேணும் என்று ஏத்து மலை இறக்குமா, ஏழு மலங்காவும் எட்டாவது மலையதில், எட்டாவது மலை இமய மலை அடிவார, இமய மலை அடிவார. அவன் முங்கி குளித்தானே,
வெத்தலை துவத்தாமல் எடுத்த முந்தி புளியலைய. ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா அந்த காலத்துல நினைச்ச காரியம் நடக்கணும்னா பிள்ளை இல்லாத பெண்கள் எல்லாம் ஈர துயிலோட கோயில நடவாசலை கழுகி மண்சோறு சாப்பிடுவாங்க. பிள்ளை இல்லாத பெண்கள் அந்த காலத்துல கோயில் நடவாசலை கழுகி அந்த மண்ணில் சாதம் உடைச்சி பெருங்கையை பிள்ளை கட்டி மண்டி போட்டு மண் சாதம் அருந்துவாங்க. இப்போ பிள்ளை இல்லைன்னா உடுக்காரம் கொண்டாட்டி புரட்டாவும் குசுக்காவும் திங்க. இப்படி இருக்கப்படுமா? அது தங்கம்ல. என்ன இமயமல அடிவார இருந்து தவம் செய்யணும் என்று சொல்லி நகரா சார்ந்து கொண்டு தரமுழுகி தரை முழு என்ன சந்தனத்தா கோலம் போட்டான். மன்னந்தானே பாலு கொண்ட தரை முழுகி பன்னீரால கோலம் போட்டான். கோலம் போட்ட இடம் அதில நாகமுடி ராஜாவும் ஓமனல்ல குளிய வெட்டி ஆமை ஓட்டு பலகை போட்டான். ஆமை ஓட்டு பலகம் மேலே 1000 முழ கம்பம் வை. கம்பத்துக்கு மேலே எல்லோ கணத்த செப்பு கொடுத்தவை. நாகமுடி ராஜா செப்பு கொடம் மேலே எல்லோ மாங்குளைய முறித்து வை. மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான். மணி உருண்ட தேங்காய் மேல எலுமிச்சம் கனியா வைத்தான். எலுமிச்சம் கனிக்கு மேல இனியா கொட்ட பாக்கு வைத்தான். கொட்டா பாக்கு மேல அவன் கொட்டா பாக்கு மேல அவன் கொத்த மல்லி எதல வைத்தான். அப்படியாக நாகராஜ மன்னன் அடுக்கடுக்காக புஷ்பங்களை வைத்து ஒரு கோழி முட்டைக்கு மேலாக ஒரு குண்டூசியை உண்டுனான். கோழி முட்டைக்கு மேலே எப்படி குண்டூசி நிற்கும் கேட்கணும்ல. நீங்க எல்லாரும் என்னையா இவர் இப்படி சொல்றாரு? கோழி முட்டைக்கு மேலே எப்படி குண்டூசி நிற்கும் கேட்கணும்ல. ஆமா அது நீ சொல்லுனே. கோழி முட்டைக்கு மேல குண்டூசி எப்படி நினைச்சுன்னா முட்டையை உடனே தவறுக்க போற முட்டையை உடனே குடிச்சிட்டான். முட்டை புட்டுக்குள்ள குண்டூசியை நிப்பாட்டி எம்சில வச்சு ஒட்டி வச்சுட்டான். அப்படியா? அதான் இக்கி. எவனாவது தவம் இருக்க போறேன் முட்டையை குடிப்பான். அப்ப அவன் கூமுட்டை தானே. இது என்னையா இப்படி பேசுறாங்க? ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொன்னான். சிவாயம் என்று சொன்னவேருக்கு ஒரு நாளா அபாயம் கிட்டாதுன்ட்டான். ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லுலதான் உருவே இருக்கு. ஆமா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னான். கோழி முட்டைக்கு மேலாக குண்டூசி நின்றது. பார்த்தான் நாகராஜன். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா நாகராஜ மன்னனுக்கு அரைக்கு மேல மனித உருவம், அரைக்கு கீழே நாக உருவம். அப்படின்னா அரைக்கு மேல நாகராஜனுக்கு 2 கை உண்டு. அவனுக்கு இடுப்புக்கு கீழே கால் கிடையாது, வால் தான் உண்டு. ஆமா
வால் முனை எடுத்தான், ஊசி முனையிலே வைத்தான். காலோ மேலிருக்க தலையோ கீழிருக்க, மரத்திலே வௌவால் எப்படி தலைகீழாக தொங்குமோ, ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொல்லி அண்ணா ஒரு வருடமும் தவமீரு உடையவனார் வரவே இரண்டு வருட காலம் தவம் இருந்தான். இறையவன காணல 3 வருட காலம் தவம் முக்கண்ணனை காணலையே 4 நல்ல வருட நாகராஜன் தவம் இருந்தான். 5 வருட ஆண்டவன காணலையே அண்ணா 7 8 வருட காலோ அவை இனிய தாவம் செய்து ஈஸ்வரன காணல 9 வருஷம் முடிஞ்சு போச்சு. பகவான் வந்தாரா? பொன்னாக முடி ராஜா 10 வருடகம் பாரத்தவன் செய்துவார். அந்த பகவான காணல 1 மணி நேரம் நம்மளை காலம் அடக்கி இருக்க முடியல. 1 மணி நேரம் இருக்க முடியுதா? அவன் 12 வருடம் இருந்த இடத்தை விட்டு நவரல. 12 வருட காலம் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லி தலைகீழா தொங்குதான். 12 வருஷம் இருந்ததால் அவன் தவம் எப்படி இருக்கு? அண்ணா காச்சடித்து மணல் பார கரையான் புத்து மேல்பட அவன் பள்ளி எல்லாம் பாசி ரோமம் எல்லாம் சடைகள் மூக்கில முளைத்த 3 பாகம் கொடிப்பட நாவதியில முளைத்த புல்லு அண்ணா 4 பாகம் கொடிப்படரு நாகமுடி ராஜா பகவானை காணாமல் கண்ணீர் விட்டு அழுவா. 12 வருடம் ஆச்சு பகவான காங்களையே. நாகராஜனுக்கும் மனசுல ஒரு எண்ணம். எல்லாரும் சொன்னாங்க நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு நாங்களே இன்னும் பகவான காங்களையா. சாமி எப்போ வருவாவோ? அதிபதி ராமேஸ்வரன் யாராவது பார்த்திருக்கீங்களா? ராமகாவியத்துல சீதையை சிறையெடுத்தானே ராவணேஸ்வரன். அந்த ராவணேஸ்வரன் இறைவனை நோக்கி தவம் இருந்திருக்கான். இறைவன் அவன் தவசுக்கு வரல. அப்போ ராவணன் என்ன செஞ்சானா?
10 தலை இருந்து பகவான் நமக்கு வரல. 10 தலையில ஒரு தலையை வெட்டினான். 20 கரத்தில் ஒரு கரத்தை அறுத்து ஒரு மனிதனுடைய உடல்ல 442 நரம்பு ஓடுது. அதுல எது நல்ல ஸ்ட்ராங்கான நரம்போ, இது நல்ல வாசிக்க தோதுவான நரம்பு அப்படின்னு ஒரு நரம்பை உருவி அப்ப அவன் நரம்பை உருவி வீணையாக மீட்டு காம்போதி ராகத்தை பாடி ஈசங்கிட்ட 7.5 கோடி வரத்தை வாங்கியிருக்கான். நாமளும் ஒரு ராகத்தை பாடிடுவோம் அப்படின்னு சங்கீதத்தை பிடிச்சான், ஸ்வரத்தை பிடிச்சான், அருள்பா என்ற ராகத்தை பாடினான். என்ன நடந்தது அண்ணா? அகிலம் எல்லாம் படியல் அந்த சம்போ சங்கர, அகிலம் எல்லாம் படியல் அந்த சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியேனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கர, அடியேனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கர. சுவாமி உலகமெல்லாம் உலகமெல்லாம் படியல் அந்த உலகமெல்லாம் படியல் அந்த சிவ சாம்போ சங்கர, ஓடி வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கர, ஓடி வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கர. கைலாசோ ஆடிடுமா அசைந்திடுமா, நடுங்காத கைலாசம் கைலாசம் அங்க கிடுகிடுன்னு ஆடிடுமா கைலாசோ. ஆடாத கைலாசமும் கிடுகிடுன்னு ஆடுதையா, பார்த்தா பார்வதியா சாமிக்கு வரம் கொடுக்க. இறைவா, இந்த ஆடாத கைலாசம் ஆட காரணம் என்ன அப்படின்னா, ஆடாத கைலாசம் ஆட காரணம் என்ன என்று கேட்கும்போது, நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா, அப்போ நாகமுடி ராஜாவுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். உமையவளும் சொன்ன போது, இறைவா, நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணுமானா அவன் தலையெழுத்தை பார்க்கணும். சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து தலையெழுத்தை பார்க்க சொன்னார். சித்திரபுத்திரன் ஐனாரும் வந்து பார்க்கும்போது, பாம்பை இட்ட முட்டையில பாம்பு குஞ்சு பொறிக்கக்கூடாது, பார்வதி அம்சத்திலே 8 பெண்கள் வந்து பிறக்கணும்னா. உடனே பார்வதி பார்த்தா. பார்வதி அம்மாளுக்கு 1008 சொருவம் உண்டு. அதுல ஒரு சக்தியுடைய சொருவத்தை எடுத்தா அமிர்த கலசத்தில் அடைத்து நாகராஜன் கையில் கொண்டாந்து கொடுத்தார். நாகராஜா, இது உன் மனைவியை போய் சாப்பிட சொல்லப்பா. நாகராஜன் வந்தான்.
நாகக்கண்ணிக்கு கையிலே கொண்டு வந்து கொடுத்தான். அமிர்த கலசத்தை வாங்கினா உடனே அந்த நாகக்கண்ணி அருந்தினா அன்று முதலாக கர்ப்பமானான். கர்ப்பமாகி 8 முட்டைகளை இட்டான். 8 முட்டைகளையும் நாகராஜன் நாகக்கண்ணி 48 நாளாக அடக்காத்து அந்த 48ஆம் நாளையில நல்லதொரு கிழமையில நல்ல வெள்ளி கிழமையில சாமநடு சாமம் போல 8 முட்டைகளும் வெடிக்குதையா. அதுல முதலாவது முட்டையில முட்டையில எங்க முத்து மாறி அம்மா தான் பிறந்தா. அம்மா கொலை ஓடுங்க, கொலை ஓடுங்க தாய்க்கு. போடுங்க. அம்மா பெரிய சாமியாரோடு வந்தவளா. அருணா பெரிய முத்து மாறி உனக்கு வேலை நல்லோ வேலை அம்மா. நீ பெரிய சாமியாரோடு வந்தவளோ முத்து மாறி உனக்கு விளையாடும் சமயம் அம்மா. ஓடியா அம்மா. அம்மா பெரிய நாயகியா முத்து மாறி உனக்கு வீரப்பள்ளும் விரிசடையும் உலகத்தால பிறந்தவங்க குழுங்க கும்மியடி வெண்ண கும்மியடி பழையல் குழுங்க கும்மியடி ஆடி வருகின்ற பெரிய சாமியார முத்து மாரியம்மள வாட்டி போத்தி கும்மி ஆடிங்கோ ஆடிங்கோ. அம்மா சப்பரம் வரத பாருங்கம்மா, சப்பரம் சாஞ்சி வரத பாருங்கம்மா. அம்மா சப்பரம் வரத பாருங்கம்மா, சப்பரம் சாஞ்சி வரத பாருங்கம்மா. சப்பரம் மேல வரும் பெரிய சாமியார் அண்ணா பெரிய மாரியம்மள வாழ்த்தி அவளை போட்டி கும்மிய அம்மா சிங்கம் வரத பாருங்க, சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா. அம்மா சிங்கம் வரத பாருங்க, சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா. சிங்கத்தடம் போல முத்து மாறி பெரிய சுவாமியார் சிரிப்பு வரிசைய பாருங்கம்மா. அம்மா தன்னன அம்மா தண்ணி குடம் போல நீ எனக்கு, தாமரப்பூ போல நான் உனக்கு. அம்மா முத்துமாரி அம்மா தாயே அருணா பெரி முத்துமாரி. அம்மா தண்ணி குடம் போல நீ எனக்கு, தாமரப்பூ போல நான் உனக்கு. தாமரப்பூ போல நான் உனக்கு.
தண்ணி குடத்துக்கும் தாமரப்பூ தகுந்த கும்மிய அடிங்கோ அடிங்கோ. அப்படியாக நாகராஜ மன்னனுடைய தவமானது ஆதி கைலாச தலத்திலே ஆடி பாட இறைவன் சொன்ன வாக்குப்படி ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதா தேவியாகப்பட்டவா 1008 சொருவத்தில் ஒரே ஒரு சொருவத்தை மட்டும் அழைத்து கொடுத்தார். உடனடியாக அமிர்த கலசத்தை வாங்கி கொண்டு வந்த நாகராஜ மன்னனோ நாகக்கண்ணி கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நாகக்கண்ணி வாங்கி சாப்பிட்ட உடனே சக்தியுடைய கருவானது உருவாகி 8 முட்டைகளை இட்டார். 8 முட்டைகளும் தங்க முட்டைகளாகவே இருந்தது. 48 நாள் ஒரு மண்டலம்னு ஏன் சொன்னாங்க? 48 நாள் ஒரு மண்டலம். மண்டலம்னா நீ மண்டவலம் நினைச்சுக்கிறாங்க. மண்டலம்னா ராசி 12, நட்சத்திரம் 27, நவக்கிரகம் 9. இது 3ஐயும் கூட்டி பாருங்க. 48 நாட்களாக அடைகாத்து என்ன இன்னைக்கு மார்கழி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை. நீ பார்க்க கரெக்டா 12 மணி இருக்கும். ஆமா, என்ன ஆச்சு? அண்ணா சாம நடு சாமம் போல, சாம நடு சாமம் போல, சரி சாம வேலையில நஞ்சி போட்டா நஞ்சருக்கோ நஞ்சருக்கோ நடுச்சாம வேலையில ஐயா தங்க முட்டையது வெடி குதையா முதலாவது முட்டையில எங்க முத்து மாரியம்மா தான் பிறந்தா. மஞ்சன முகமலகி மல்லிகப்பு வாசகாரி அருணா பெரி முத்து மாரி முத்து மாரி அம்மா முதலாவது முட்டையில தான் பிறந்தா. அம்மா இரண்டாவது முட்டையில காளி அம்மா வந்து தான் பிறந்தா. மூணாவது முட்டையில முட்டையிலை எங்க முக்கூடாதி வந்து தான் பிறந்தா. அம்மா நாலாவது முட்டையில எந்தாய் நாகம்மாளும் தான் பிறந்தா. ஐந்தாவது முட்டையில முட்டையிலை எங்க முத்தார் அம்மா வந்து தான் பிறந்தா. அம்மா ஆறாவது முட்டையில சந்தன மாரியம்மா தான்
தான் பிறந்தா ஏழாவது முட்டையில எம்மா முட்டையில எங்க வடக்குவா செல்லி வந்து தான் பிறந்தா அம்மா எட்டாவது முட்டையில உச்சினி மகாளி தான் பிறந்தா பாம்பு இட்ட முட்டையில பாம்பு குஞ்சி வந்து பொறிக்கலைய நாகமிட்ட முட்டையில நாக குஞ்சி வந்து பொறிக்கலைய எங்க அருண பெரி முத்து மாறி அவ ஆனந்தமா தான் பிறந்தா அம்மா வீரப்பல்லா விரிசடையா உனக்கு விரித்தாடும் ஜடமுடியா அருண பெரிய மாரியம்மா உனக்கு அஞ்சி சட கொஞ்சி வர அழகு சட அம்மா பின்னி வர மஞ்சன முகத்தலகி மல்லிகப்பு வாசகாரி ஆப்பும் கூடி இருக்கும் பெண்கள் எல்லாம் நீங்க குழவ சத்தம் போடுங்கம்மா கூட்டத்தை பார்த்தீங்களா அம்மா முக்கா முக்கா மூணு பேரும் குளவை போட்ட மங்கையற எம்மா மங்கையற அம்மா கோடி காலம் என்ன பாம்பு இட்ட முட்டையில பாம்பு குஞ்சு பொறிச்சுதான் நாக இட்ட முட்டையிலே நாக குஞ்சு பொறிச்சுதான் அரணா பெரிய அழகுமுத்து மாரியம்மா அட்ட காளிகள் வந்து பிறந்தான் அரணா பெரிய அழகுமுத்து மாரியம்மா முப்புடாதி முத்தாரம்மா என் கண் கொடுத்த காளியம்மாள் இத்தனை தெய்வங்களும் வந்து பிறந்த போது நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு சந்தோஷத்தை பார்த்தேன்னா 8 பெண் குழந்தையாச்சன்னு இத்தனி வருத்தப்பட்டிருப்பாளா இத்தனி முகம் வாடி இருக்குமா இல்ல கஷ்டப்பட்டிருப்பாளா ஏன 8 பெண் குழந்தைய பார்க்கும்போது எங்க முத்துமாரியம்மா இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம் பழமா இருக்கா எம்புட்டு அழகா இருக்கா என்ன நடந்தது தங்க மகா பிறந்தாள் என்று தங்க மகா பிறந்தாள் தங்க மகா பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று தருமங்கள கொடுப்பார்களா தான தருமங்கள கொடுப்பார்களா செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று
செல்லமகா பிறந்தால் என்று சீனி பழம் கொடுப்பார்களா ஆனா சீனி பழம் கொடுப்பார்களா அவர்கள் சீனி பழம் அருமை மகள் பிறந்தார்கள் அருமை மகா பிறந்தார்கள் அங்காளி பணம் கொடுப்பார்கள் எங்க அருணா பெரிமாரி அம்மா அவள் வந்து பிறக்கும் போது தாயான நாக கண்ணி வாரி மவகையில எடுத்தா பிள்ளைய வலது கண்ண முத்தமிட்டா ஏந்தி எடுப்பா ஏந்தி மவா எடுப்பா பிள்ளைய இருபுறமோ முத்தம் கண்ணோ வைத்தார் பிள்ளைய கனிவாயில் முத்தமிட்டார் மாரியம்மா பிறக்கும் போது மார்போடு மார்பனை மதிமோகத்தில் முத்தமிட்டார் அருணா பெரி முத்து மாரியம்மா பிறந்த வாசலிலை அம்மா அருணா பெரி முத்துமாரி அம்மாளுக்கு பசி பொறுக்க முடியல பசி பொறுக்க முடியாம முப்புடாதி முத்தார் அம்மாள் அம்மா கையாட்டி காலாட்டி கையாட்டி காலாட்டி குவா குவா என்று சொல்லி குழந்தை சத்தம் போடுதை அம்மா குழந்தை சத்தம் போடும்போது பார்த்தா நாக கண்ணி பாலமீர்தம் கொடுக்கணும் பாலமீர்தம் கொடுப்பா தாலாட்ட வேணும் என் மகள முத்துமா அருணா பெரி மாரியம் கண்ணே உறங்குறங்கு கானகத்து மயிலுறங்கு கண்ணே கண்ணுறங்கு கானகத்து மயிலுறங்கு அம்மா அருணா பெரி மாரியம்மா பால் போல நிலவடிக்க பால் போல நிலவடிக்க பரமசிவம் வந்தடி பரமசிவடிக்கும் பகுந்தடிக்க வந்தகன் அம்மா ஈக்கி போலே ஈஸ்வரனா ஈஸ்வரனா அடிக்கும் வந்தை எய்தடிக்க நீ வந்த கண்ணோ அம்மா அருணா பெரி முத்துமா பொன்னோ மணி உறங்கு என் பூமரத்து வண்டோரங்கு. அதாவது ஐயா என்ன இங்க கூடியிருக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுங்க கேளுங்க. என்ன என்ன ஒரு பெண்ணாக பிறந்தவர்களுக்கு ஆமா
முக்கியமா 3 பாடம் தெரியணும். என்னென்ன தெரியணும்? பெண்களுக்கு முதல் பாடம் என்ன? பெண்களுக்கு முதல் பாடம் குலவோட தெரியணும். ஆமா, குலவு போட தெரியணும். ஆமா ஆமா. பெண்களுக்கு 2வது பாடம் என்னென்ன? தாலாட்ட தெரியணும். சரி. அந்த காலத்தில் எதுக்காக உங்களை எல்லாரும் வில்லிசை கலைஞர் எல்லாம் ஏன் உங்களை குலவு கொடுத்துதாங்க தெரியுமா? யாமன. அதாவது என்ன? ஒரு கோயில் கொடைக்கு போனால் ஏன் உங்களை வில்லுக்காரங்க குலவு கொடுத்துதாங்கன்னா என்ன? உங்கள் குலவைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. சரி. எவ்வளோதான் வில்லடிச்சாலும், ஆமா, எவ்வளோதான் மேல அடித்தாலும் அடித்தாலும் சாமி வரும் வரும், இல்லைன்னு சொல்லலை. என்ன? நீங்கள் போடக்கூடிய குலவைக்காக தான் அருணாபெரி முத்துமாரியம்மா காத்துக்கிட்டு இருப்பா. ஆமா. இங்கே போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அம்மா குதிச்சு வருவாளாம். ஆமா ஆமா. சரி. அதனால தான் சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் குழந்தை பிறந்த வீட்டிலலாம் குலவு போடுவாங்க. ஆமா. ஒரு பொட்டை பிள்ளை செடங்காச்சின்னு வச்சுக்கோங்க, என்ன? தாய் மாமா தலையில தண்ணி ஊற்றும் போதும் குலவு போடுவாங்க. ஆமா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை கட்டுவார் இல்லையா? ஆமையா. என்ன கட்டுவாரு? தாலி. தாலி. அப்பவும் ஒரு குலையை போடுவாங்க. ஆமா. ஏன்னா என்னென்ன? அருணாபேரி அழகுமுத்து மாரியம்மாளையும் உப்புடாதையும் முத்தாரம்மா, சரி, என் தாய் நாகம்மாளை நாகம்மாளை தங்கத்தால தொட்டில் கட்டி தாலாட்டுதான். சரி. என்ன சொன்னா? என்ன? அம்மா மகளே, மகளே, அருணாபேரி மாரியம்மா, மாரியம்மா, அம்மா கத்தரிக்கா வண்டி கட்டி, வண்டி கத்தரிக்கா வண்டி கட்டி, வண்டி கட்டி, அம்மா கடைய நல்லூர் போய் இறங்கி, அம்மா கடைய நல்லூர் சந்தையில கத்தரிக்கா வித்த உடல், அம்மா வித்த ஊடல் காப்பு வாங்கி வருவாரோ, அம்மா காப்பு வாங்கி வருவாரோ. அம்மா பூசணிக்கா வண்டி கட்டி, உங்களப்ப நாகராஜன், அம்மா புளியங்குடி போய் இறங்கி, அம்மா புளியங்குடி சந்தை, அம்மா பூசணிக்கா வித்த உனக்கு பூந்தி வாங்கி வருவா. செல்ல மகளே நீ ஊர என் மகள மாரியம்மா, யார் அடித்தார் நீ எழு, அடித்தார சொல்லி எழு, அடித்தார சொன்னையா உனக்கு அடிக்கடியும் வாங்கித்தார். மாமா அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாளே, உங்க அத்தை அடித்தார் அரளிப்பூ செண்டாளே, உன் தாத்தா அடித்தார் தாலாட்டும் கையா, பாட்டி ஒன்று அடித்தா, பாட்டி ஒன்று அடித்தா உன்னை பாலோட்டும் கையா. உன்னை பாலோட்டும். அப்போ என் மகள முத்துமாரி, செல்ல மகள மாரியம்மா, ஏ அருணாபேரி முத்துமாரி அம்மா, அந்த பிள்ளைகளை தாளாட்டி இருக்கா பாருங்க. என்னென்ன? இப்ப யார் அப்படி ஆட்டுதா? ஒருத்தருமே ஆட்ட மாட்டேங்காங்கண்ணே. ஏனே? என்ன? அந்த காலத்துல தாளாட்டக்கூடிய தாளாட்டு, ஆமா, செந்தமிழ் நாடனும் போதினிலே, சரி, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. ஆமா,
நல்ல காதல ஒளிச்சிருக்கப்போ என்னது நல்லா அவங்க தாளாட்டுனது. அந்த காலத்துல என்ன ஒவ்வொரு பெண்களும் தாளாட்டும் போது கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமை இருக்குமா, அவ்வளவு இனிமையா இருக்கும். எங்க ஆட்சி சொல்லுவா, என்னென்ன தங்கத்தால் உத்தரமா என் தர்மர் மகன் தொட்டில்ல, தொட்டில்ல என் தர்மர் மகன் போடும் சத்தம் தங்க உத்தரங்கள் ஓசையிட. ஆமா தங்கத்தால் உத்தீரமா தர்மர் மகன் தொட்டில்லன்னா என்னென்ன அவ அடிச்சு போட்டிருப்பா பனங்கை உத்தரம். சரி அவ அடிச்சு போட்டிருக்கா பணம் வந்துடா. பனங்கை உத்தரத்தை போட்டு என்ன சொல்லுவா, வெள்ளியால் உத்தரமா என் வீமம் அவன் தொட்டில்ல, வீமம் அவன் தொட்டில்ல, என் வீமம் அவன் போடும் சத்தம் வெள்ளி உத்தரம் வெங்கலமா ஓசையிடுமா. ஆமா பாத்தீங்களா. ஆமா வடக்க உரைக்கிணறாம் வள்ளி வாசல் எல்லாம் பால்கிணறாம். சரி பால்கணத்தை பார்க்க வந்த என் பாலகியை யார் அடித்தா? யார் அடித்தாரோ? வடக்க உரைக்கிணறு வள்ளி வாசல்லாம் பால்கிணறுனா வாசலுக்கு முன்னால பாலா ஓடுது. ஏ குடத்துக்கார தம்பி, வாசலுக்கு முன்னால என்னடா ஓடுது? என்னது? சாக்கடை எட்டி பார்க்க வந்தா பிள்ளை அடிக்கத்தான் செய்வா. அது மாதிரி என்ன அரணா பெரிய அழகுமுத்து மாரியம்மாள என்னென்ன என்ன செய்கிறா பாருங்கோ. என்ன செய்கிறாள்? என்ன பூமியில விட்டோமா, பூமியில விட்டோமா பொற்பாதம் நோகுமன், தரையதில விட்டோமா தண்டக்காலு நோகுமன், தோளாதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடவரத்தி அம்மா மார்பதியில தொட்டில் கட்டி மடியதில நடவரத்தி என் மகள மாரியம் நாடு ஒரு மெனியும் பொழுது ஒரு வண்ணமும் 16 நாளாக அந்த பத்தினியா இருக்காளே அம்மா 16 நாள பிள்ளை, அம்மாளுக்கு 16 நாள பிள்ளையா நாகலோகத்துல இருக்கா. ஆமா அப்படி இருக்கும்போது கதை என்ன நடக்கு தெரியுமா? அப்போ ஆதிவள்ளி கைலாசத்தில் அங்க யார் அருளாம் கொடு இருந்தா ஆண்டவனும் பார்வதியும் குழுவிருக்கும் காலத்துல பகவானான சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பகவான் படி இழக்க வருவாரா. மறுநாள காலையில பகவானான சிவபெருமான் அதாவது ஐயா மேலோகத்திலே மொத்தம் 3 லோகங்கள் உண்டு. ஒன்று பிரம்மலோகம், ஒன்று வைகுண்டம், இன்னொன்று கைலாசம். சரி இந்த 3 லோகத்தையுமே மும்மூர்த்திகள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. சரி இந்த 3 லோகத்தையும் மும்மூர்த்திகள் ஆண்டு கொண்டிருக்கும் போது அப்படியாக 3 லோகத்தையுமே மும்மூர்த்திகள் ஆண்டு கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு தொழில். சரி
என்ன தொழில்னா என்னென்ன நான்முகனாகிய பிரம்மதேவனுக்கு ஆமா படைக்கும் தொழிலை வரமாக பெற்றவன் பிரம்மதேவன். ஆமா ஐயா வைகுந்த லோகத்தில் இருக்கும் ஆயவனாருக்கு ஆமா துஷ்டர்களை சிஸ்ட பிரகாரம் செய்யும் வரத்தை பெற்றவன் கிருஷ்ண பரமாத்மா. கைலாசத்தில் இருக்காரை கடவுள் பகவான் படைத்துவிட்ட மனுக்களுக்கு படியலக்கம் தலை வரமாக பெற்றவன். அதனாலே இறைவனாகிய கடவுள் பாட்டார் படியளக்க வேணும் என்று பகவான் வந்து கொண்டிருக்கிறார். பகவான் படியளக்க வரும்போது பின்னரசியான பார்வதி என்ன செய்தா பாருங்கோ. என்னே நாளி நல்லத்தனை எடுத்து நாளி இதனை எடுத்து நாதனுடகை கொடுத்து உரிய நல்லத்தனை எடுத்து அதனை எடுத்து உடையவனர் கை கொடுத்தார். அண்ணா ஆலாக்கு திணை எடுத்து ஆண்டவனர் கை கொடுத்தார். மறக்க நல்ல திணை எடுத்து மறையவனர் கை கொடுத்தார். மறைய வந்தாம் பரமசிவ என்ன மறைய வந்தாம் பரமசிவ படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்து வருவார். கை சோர்ந்து கால் சோர்ந்து பகவான் கைலாசம் வரார தொடு கண்ணோ வைத்தார். பிள்ளைய கனிவாயில் முத்தமிட்டார். மாரியம்மா பிறக்கும் போது மார்போடு மார்பனை மதிமோகத்தில் முத்தமிட்டார். அருணா பெரி முத்து மாரியம்மா பிறந்த வாசலிலை அம்மா அருணா பெரி முத்து மாரியம்மாளுக்கு பசி பொறுக்க முடியல. பசி பொறுக்க முடியாம முப்புடாதி முத்தார் அம்மாள் அம்மா கையாட்டி காலாட்டி கையாட்டி காலாட்டி குவா குவா என்று சொல்லி குழந்தை சத்தம் போடுதை. அம்மா குழந்தை சத்தம் போடும்போது பார்த்தா நாக கண்ணி பாலமீர்தம் கொடுக்கணும். பாலமீர்தம் கொடுப்பா தாலாட்ட வேணும் என் மகள முத்துமாரி அருணா பெரி மாரியம் கண்ணே உறங்குறங்கு கானகத்து மயிலுறங்கு கண்ணே கண்ணுறங்கு கானகத்து மயிலுறங்கு. அம்மா அருணா பெரி மாரியம்மா பால் போல நிலவடிக்க பால் போல நிலவடிக்க பரமசிவம் வந்தடி பரமசிவடிக்கும் பகுந்தடிக்க வந்தகன் அம்மா ஈக்கி போலே ஈஸ்வரனா ஈஸ்வரனா அடிக்கும் வந்தை எய்தடிக்க நீ வந்த கண்ணோ
மண்டலத்து வண்டோர. அதாவது ஐயா, என்ன இங்க கூடியிருக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுங்க கேளுங்க. என்ன என்ன ஒரு பெண்ணாக பிறந்தவர்களுக்கு ஆமா முக்கியமா 3 பாடம் தெரியணும். என்னென்ன தெரியணும்? பெண்களுக்கு முதல் பாடம் என்ன? பெண்களுக்கு முதல் பாடம் குலவோட தெரியணும். ஆமா, குலவு போட தெரியணும். ஆமா ஆமா. பெண்களுக்கு 2வது பாடம் என்னென்ன? தாலாட்ட தெரியணும். சரி. அந்த காலத்துல எதுக்காக உங்களை எல்லாரும் வில்லிசை கலைஞர் எல்லாம் ஏன் உங்களை குலவு போடுச்சுதாங்க தெரியுமா? யாமன அதாவது என்ன? ஒரு கோயில் கொடைக்கு போனா ஏன் உங்களை வில்லுக்காரங்க குலவு போடுச்சுதாங்கன்னா, என்ன? உங்க குலவைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. சரி. எவ்வளவுதான் வில்லடிச்சாலும், ஆமா, எவ்வளவுதான் மேல அடிச்சாலும் அடித்தாலும் சாமி வரும் வரும். இல்லைன்னு சொல்லல. என்ன? நீங்க போடக்கூடிய குலவைக்காக தான் அருணாபெரி முத்துமாரியம்மா காத்துக்கிட்டு இருப்பா. ஆமா. இங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டுதான் அம்மா குதிச்சு வருவாள். ஆமா ஆமா. சரி. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல குழந்தை பிறந்த வீட்டுல எல்லாம் குலவு போடுவாங்க. ஆமா. ஒரு பொட்டை பிள்ளை செடங்காச்சின்னு வச்சுக்கோங்க, என்ன? தாய் மாமா தலையில தண்ணி ஊத்தும் போதும் குலவு போடுவாங்க. ஆமா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை கட்டுவார் இல்லையா? ஆமையா. என்ன கட்டுவாரு? தாலி. தாலி. அப்பவும் ஒரு குலைய போடுவாங்க. ஆமா. ஏன்னா என்னென்ன? அருணாபேரி அழகுமுத்து மாரியம்மாளையும் உப்புடாதையும் முத்தாரம்மா, சரி, என் தாய் நாகம்மாளை நாகம்மாளை தங்கத்தால தொட்டில் கட்டி தாலாட்டுதான். சரி. என்ன சொன்னா? என்ன? அம்மா மகளே, மகளே, அருணாபேரி மாரியம்மா, மாரியம்மா, அம்மா கத்தரிக்கா வண்டி கட்டி வண்டி கத்தரிக்கா வண்டி கட்டி வண்டி கட்டி அம்மா கடைய நல்லூர் போய் இறங்கி அம்மா கடைய நல்லூர் சந்தையில கத்தரிக்கா வித்த உடல் அம்மா வித்த ஊடல் காப்பு வாங்கி வருவாரோ, அம்மா காப்பு வாங்கி வருவாரோ. அம்மா பூசணிக்க வண்டி கட்டி உங்களப்ப நாகராஜன் அம்மா புளியங்குடி போய் இறங்கி அம்மா புளியங்குடி சந்தை அம்மா பூசணிக்க வித்த உனக்கு பூந்தி வாங்கி வருவா. செல்ல மகளே நீ ஊர என் மகளே மாரியம்மா, யார் அடித்தார் நீ எழு, அடித்தார சொல்லி எழு, அடித்தார சொன்னையா உனக்கு அடிக்கடியும் வாங்கித்தார். மாமா அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாளே, உங்க அத்தை அடித்தார் அரளிப்பூ செண்டாளே, உன் தாத்தா அடித்தார் தாலாட்டும் கையாளே, பாட்டி ஒன்று அடித்தார், பாட்டி ஒன்று அடித்தார் உன்னை பால் ஓட்டும் கையா. உன்னை பால் ஓட்டும் அப்போ என் மகளை முத்துமாரி செல்ல மகளை மாரியம்மா
ஏ அருணாப்பேரி முத்துமாரி அம்மா என்ன என்ன அந்த பிள்ளைகளை தாளாட்டி இருக்கா பாருங்க. என்னென்ன இப்ப யார் அப்படி ஆட்டுதா? ஒருத்தருமே ஆட்ட மாட்டேங்காங்கண்ணே. ஏனே என்ன அந்த காலத்துல தாளாட்டக்கூடிய தாளாட்டு ஆமா செந்தமிழ் நாடனும் போதினிலே சரி இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. ஆமா நல்ல காதல ஒழிச்சிருக்கப்போ என்னது நல்லா அவங்க தாளாட்டுது. அந்த காலத்துல என்ன ஒவ்வொரு பெண்களும் தாளாட்டும் போது கேட்க அவ்வளவு இனிமை இருக்குமா, அவ்வளவு இனிமையா இருக்கும். எங்க ஆட்சி சொல்லுவா என்னென்ன தங்கத்தால் உத்தரமா என் தர்மர் மகன் தொட்டில்ல தொட்டில்ல என் தர்மர் மகன் போடும் சத்தம் தங்க உத்தரங்கள் ஓசையிட. ஆமா தங்கத்தால் உத்தீரமா தர்மர் மகன் தொட்டில்லன்னா என்னென்ன அவ அடிச்சு போட்டிருப்பா பனங்கை உத்தரம். சரி அவ அடிச்சு போட்டிருக்கா பணம் வந்துடா. பனங்கை உத்தரத்தை போட்டு என்ன சொல்லுவா, வெள்ளியால் உத்தரமா என் வீமமவன் தொட்டில்ல வீமமாவன் தொட்டில்ல என் வீமமவன் போடும் சத்தம் வெள்ளி உத்தரம் வெங்கலமா ஓசையிடுமா. ஆமா பாத்தீங்களா? ஆமா வடக்க உரைக்கிணறாம் வள்ளி வாசல் எல்லாம் பால்கிணறாம். சரி பால்கணத்தை பார்க்க வந்த என் பாலகியை யார் அடித்தா? யார் அடித்தாரோ? வடக்க உரைக்கிணறு வள்ளி வாசல்லாம் பால்கிணறுனா வாசலுக்கு முன்னால பாலா ஓடுது. ஏ குடத்துக்கார தம்பி, வாசலுக்கு முன்னால என்னடா ஓடுது? என்னது? சாக்கடை எட்டி பார்க்க வந்தா பிள்ளை அடிக்கத்தான் செய்வா. அது மாதிரி என்ன அருணாப்பேரி அழகுமுத்து மாரியம்மாள என்னென்ன என்ன செய்கிறா பாருங்கோ. என்ன செய்கிறாள்? என்ன பூமியில விட்டோமா பூமியில விட்டோமா பொற்பாதம் நோகுமன் தரையதில விட்டோமா தண்டக்காலு நோகுமன் தோளாதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடவரத்தி அம்மா மார்பதியில தொட்டில் கட்டி மடியதில நடவரத்தி என் மகள மாரியம் நாலு ஒரு மெனியும் பொழுது ஒரு வண்ணமும் 16 நாளாக அந்த பத்தினியா இருக்காள அம்மா 16 நாள பிள்ளை அம்மாளுக்கு 16 நாள பிள்ளையா நாகலோகத்துல இருக்கா. ஆமா அப்படி இருக்கும்போது கதை என்ன நடக்கு தெரியுமா? அப்போ ஆதிவள்ளி கைலாசத்தில் அங்க யாரெல்லாம் கொழு இருந்தா ஆண்டவனும் பார்வதியும் கொழுவிருக்கும் காலத்துல பகவானான சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பகவான் படி இழக்க வருவாரா. மறுநாள காலையில பகவானான சிவபெருமான் அதாவது ஐயா மேலோகத்திலே மொத்தம் 3 லோகங்கள் உண்டு. ஒன்று பிரம்மலோகம், ஒன்று வைகுண்டம், இன்னொன்று கைலாசம். சரி
இந்த 3 லோகத்தையுமே ஆமா மும்மூர்த்திகள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. சரி இந்த 3 லோகத்தையும் மும்மூர்த்திகள் ஆண்டு கொண்டிருக்கும் போது ஆமையா இங்க போறான் பாரு. அப்படியாக 3 லோகத்தையுமே மும்மூர்த்திகள் ஆண்டு கொண்டிருக்கும் போது ஆமா ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு தொழில். சரி என்ன தொழில்னா என்னென்ன நான்மகனாகிய பிரம்மதேவனுக்கு ஆமா படைக்கும் தொழிலை வரமாக பெற்றவன் பிரம்மதேவன். ஆமையா வைகுந்த லோகத்தில் இருக்கும் ஆயவனாருக்கு ஆமா துஷ்டர்களை சிஸ்ட பிரகாரம் செய்யும் வரத்தை பெற்றவன் கிருஷ்ண பரமாத்மா. கைலாசத்தில் இருக்காரை கடவுள் பகவான் படைத்துவிட்ட மனுக்களுக்கு படியலக்கம் தலை வரமாக பெற்றவன். அதனாலே இறைவனாகிய கடவுள் பார்த்தார், படியளக்க வேணும் என்று பகவான் வந்து கொண்டிருக்கிறார். பகவான் படியளக்க வரும்போது பின்னரசியான பார்வதி என்ன செய்தா பாருங்கோ, என்னே நாளி நல்ல திணை எடுத்து நாளி இதனை எடுத்து நாதனுடகை கொடுத்து உரிய நல்ல திணை எடுத்து திணை எடுத்து உடையவனர் கை கொடுத்தார். அண்ணா ஆலாக்கு திணை எடுத்து ஆண்டவனர் கை கொடுத்தார். மறக்க நல்ல திணை எடுத்து மறையவனர் கையில் கொடுத்தார். மறைய வந்தாம் பரமசிவ என்ன மறைய வந்தாம் பரமசிவ படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்து வருவார்.